அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. அதாவது இதற்கு முன்னாடி சனி பெயர்ச்சிலலாம் சனி பகவானாலே நிறையா பேர் ஒரு மாதிரி பதட்டம் பயத்திலே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது சனி பெயர்ச்சினாலே ஒரு பதட்டம் பயம். இது சனி பகவான் வக்ரம் ஆயிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு என்னென்னலாம் பாதிப்பு வரப்போகுதுன்னு சொல்லி நிறைய ஒரு பதட்டத்துலேயும் பயத்துலேயும் நிறைய பேர் இருப்போம். அப்படிப்பட்டவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துது, என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தை சனி பகவான் வக்ரபெயர்ச்சி காலத்தில் ஏற்படுத்துகிறாரு அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். முதல்ல சனி பகவான் ஜூலை 27ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 11ஆம் தேதியிலேருந்து அவருடைய வக்ரபெயர்ச்சி காலம் இருக்குது. கரெக்டாக பார்த்திங்கன்னா 138 நாட்கள் இருக்குது. இது மீனத்தில் இருக்கிற சனி பகவான் அதே இதிலே வக்ரமாகிறாரு. அதாவது ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கிற சனி பகவான் வக்ரமாகி, அதாவது ஜூலை 27 முதல் 10வது மாதம் 9ஆம் தேதி வரைக்குமே வக்ரகதியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 10வது மாதம் 9ஆம் தேதி முதல் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தை அடைகிறாரு. சரிங்களா? இப்படிப்பட்ட அங்கேருந்து டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்குமேவும் வக்ரப்பெயர்ச்சியாக இருக்கிறாரு. இப்படி இருக்கிற 138 நாட்களுமே ஒரு பதட்டமாகவே இருக்கணும். ஒரு என்ன சொல்கிறது, அப்புறம் நம்மளுக்கு அத்தனை மாதமும் அத்தனை நாட்களும் நாங்கள் பயத்தோடு தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அந்த அளவுலாம் பயப்பட தேவையே இல்லை. இதில் என்ன வழியான மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, 31/10/2026 அன்று அன்னைக்கு பார்த்திங்கன்னா குரு பகவான் அதிச்சாரமாக சிம்மத்துக்குள்ள கூடிய குரு பகவான் அதிச்சாரமாக போகிறாரு. அதுக்கு முன்னாடி கடகத்தில் இருக்கிற குரு பகவான் நம்மளுடைய மீனத்தில் இருக்கிற சனி பகவானை பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அதிகப்படியான பாதிப்புகளோ அதுபடியான எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்மளுடைய இயற்கை சுபரை குரு பகவான் தானே. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பார்வையாக பார்க்கும்போது பாதிப்பு இருக்காது. ஆனால் நான் சொன்ன அந்த 31ஆம் தேதியிலேருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, கொஞ்சம் குரு பகவான் விலகி போகிறாரு மீனராசியை பார்க்காம. அப்படி இருக்கிற அந்த 42 நாட்கள் மட்டுமே கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையுடனும் இருக்கக்கூடிய காலகட்டம். ஸோ அப்படிப்பட்ட அந்த 42 நாட்களில் மட்டும் நம்ம என்ன மாதிரியான எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும், அதற்கு என்ன மாதிரியான வழிபாடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசியாக நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வாங்க இந்த வீடியோவை. அதனை பற்றின வழிபாடும் செய்யுங்க. உங்களுக்கு சனி பகவான் பெரும் ஆசீர்வாதத்தோடையும் ஆற்றலையும் கொடுப்பார். மிதுன ராசி நேயர்களுக்கான சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி சொன்ன மாதிரி ரொம்பவேவும் நுண்ணறிவாற்றலோட கூடிய ஒரு பர்சன்னா அது நீங்கள் தான். சரிங்களா? எதையும் ஒரு விஷயம் செயல்படுத்துறதுக்கு முன்னாடி அதற்கு எந்த மாதிரியான பலன் நம்மளுக்கு கிடைக்கும், இப்படி பண்ணால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்குமா, இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ண முடியுமா, இதெல்லாம் நற்பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குமான்னு சொல்லி ரொம்ப யோசித்து அதன்படி தான் நீங்கள் செயல்படுவீங்க. அது வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் ஒரு நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தி தருது. எப்பவுமே ஒரு நிதானமாக ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் இந்த நடுவில் சில காலகட்டம் ஒரு அவசரமான ஒரு முடிவு, ஒரு தெளிவாக இல்லாமல் தன்னுடைய கோபத்தின் விளைவால் நம்ம எந்த ஒரு முடிவெடுக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் நிறைய முடிவு நீங்கள் எடுத்துட்டீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா, நீ ரொம்ப அவசரமாக முடிவெடுக்காத, ரொம்ப தெளிவாக யோசித்து முடிவெடுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறாரு, உங்களுடைய ஆலோசனைகள் கரெக்டாக கொண்டு போய் சேர்றதுக்காக. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கோபம் வந்துச்சுன்னு நினச்சிக்கோங்களேன், உங்களுக்கு பிடித்தமான விஷயத்த நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கோபத்தினால தானே தேவையில்லாத ஒரு முடிவு வருது. அப்போது கோபம் வந்துச்சுன்னா எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன பிடிக்கும், ரொம்ப எழுத பிடிக்குமா, இல்லை பாட்டு கேட்க பிடிக்குமா, இல்லை சாப்பிட பிடிக்குமா, அந்த மாதிரியான தனிப்பட்ட உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த வேலையை நீங்கள் பண்ணாலே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அதுதான் செய்வீங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதல் கொஞ்சம் செஞ்சிங்கன்னா அதன் கோபத்துண்டான பாதிப்பு குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள், இல்லை ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இடத்துல பிரச்சனை, இல்லைன்னா தலையில் அடிபட்டு தலையில் பிரச்சனைன்னு சொல்லி உடல்நிலைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் உபாதைகள் கொடுத்து கொண்டே இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய மனசளவுலையும் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ள இடையே புரிதல் நல்லா இருக்கும். ரொம்பவேவும் ஒரு விட்டு கொடுத்து போகிறது, சரிங்களா, நீ பெரியவனா நான் பெரியவளான்னு சொல்கிற அந்த ஈகோ பிரச்சனை இல்லாமல் விட்டு கொடுத்து போய் ஒரு நல்ல புரிதல் இருக்கும். உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டான அமைப்பு இருக்குது. இல்லை இது அரசு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா இந்த அரசு வேலையில் நேர்மையை கடைபிடித்து கொண்டு இருக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவங்க தேவையில்லாத ஒரு வேலை பார்த்தாலும் சரி, அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய நேர்மையை காமிக்கிறது ரொம்பவே முக்கியம். மற்றவங்க ஏதாவது ஒரு வேலையை முடிச்சு கொடுக்க
நான் உனக்கு ஏதாவது ஒரு ஃபேவர் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி எந்த வித ஃபேவரும் நீங்கள் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தில் அவர் என்ன பண்ணிடுவார்னா நம்மளை என்ன பண்ணிடுவார், கொண்டு போய் உட்கார வச்சுருவார். ஏன்னா சனி பகவான் வந்து நீதிமான். அப்படிப்பட்ட நீதிமான் வந்து எவ்வளோ தூரம் நம்ம உண்மையாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருப்பார். நம்ம குறுக்கோளியில் போகிறோம், குறுக்கோளியில் வின் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சாலும் என்ன பண்ணிடுவார், கஷ்டப்பட்டு நம்ம ஒரு 50% முன்னாடி வந்திருப்போம், மீதி ஒரு 50%க்கு முன்னாடி போகிறதுக்காக நம்ம ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டோம், நேர்வழி இல்லாத ஒரு வழியை சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவர் தலையில் தட்டி பழையபடி என்ன பண்ணுவார், ஜீரோவில் போய் உட்கார வச்சுரு, நீ மறுபடியும் முதலேருந்து வான்னு சொல்லி உட்கார வச்சுருவார். ஸோ அதனால் உங்களை யாராவது பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க, இல்லை இந்த மாதிரி நீ பண்ணுப்பா அப்படின்னு அரசாங்க வேலையில் இருக்கிறவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணாலும் அந்த மாதிரியான ஒரு மைண்டுக்கு போயிடாதீங்க. இளைஞர்களுக்கு மத்தியில் தவறான பழக்க வழக்கங்களுக்கு பரவாயில்லடா நீ அடி ஒன்றும் பிரச்சனை நான் கூட இருக்கேன்னு சொல்லி தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டாளிகள் சேர்ந்து இருக்கும்போது அவர்கள் பேச்சை கேட்டு உங்களுடைய ஒரிஜினல் கோணத்தை மாற்றிக்காதீங்க. அது தேவையில்லாத ரொம்ப பெரிய மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? இதே இது மாணவர்கள் வந்து இந்த காலகட்டத்தில் படிப்பில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக இருக்குது. நீங்கள் என்னதான் படித்தாலும் ஞாபக சக்தி இருந்தாலுமேவும் சின்ன ஒரு பதட்டம், ஏதாவது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, நம்மளுக்கு ஞாபகம் இருக்குமான்னு சொல்லி ஒரு பதட்டம். அதற்காக கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. ரெண்டாவது வந்து பூர்வீக வீட்டில் இருக்க முடியலப்பா, பூர்வீக வீட்டில் இருக்கவே முடியல, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இல்லை அந்த சொத்து பத்து பிரச்சனை, அதன் மூலமாக போலீஸ் கேஸ் ஆகிக்கிட்டு இருக்குது, அந்த வழக்கு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஓடிக்கிட்டே இருக்குது, இத்தனைக்கு 4-5 வருஷம் ஆச்சு, ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்கி, யார் பக்கம் தீர்ப்பனே தர மாட்டேங்கி, ரொம்ப இழுத்தடிச்சிட்டே போகுது அப்படின்னு சொல்லி புலம்புறவங்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம் பொதுவாகவே என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த நிலுவையில் உள்ள வழக்குகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள், கோர்ட்டு, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு முக்கிய பெரிய காரணகர்த்தாவாக இருக்குது. அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறக்கூடிய அமைப்பு தான் சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் பக்கம் சாதகமான தீர்ப்பு ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்பை கொடுக்குறாரு. பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு நிச்சயமாகவே இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் சில எச்சரிக்கையான விஷயங்களுமே இருக்குது. என்ன மாதிரியான வழிபாடு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி பார்க்கும்போது உங்கள் ஜாதகத்தை, அதாவது உங்களுக்கு மிதுனராசி நேயர்களை பொறுத்தவரை செங்கமல தாயார் வழிபாடு பண்ணுங்கள். தாமரைப்பூ கொடுத்து வெள்ளிக்கிழமையிலையும் அல்லது செவ்வாய்க்கிழமைகளையும் செங்கமல தாயார் வழிபாடு பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு பணப்பிரச்சனை, மனப்பிரச்சனையை விட உடல் உபாதைகள் தான், அதாவது ரொம்ப பெரிதளவில் பாதிப்புலாம் கிடையாது, ஒரு சின்ன உடல் உபாதைகள் மாறி தலைவலி, வயிற்று வலி பிரச்சனை, இல்லை சரியாக சாப்பாடு இல்லாமல் அல்சர் பிரச்சனை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் தான் வரும். ஸோ இதில் மட்டும் நீங்கள் கவனமாக கொஞ்சம் இருந்தாலே ரொம்பவே நல்லது. ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக அதன் பாதிப்புலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடலாம். உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்திற்கும் கடவுளின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக இருக்கும். இப்போ உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்ரப்பெயர்ச்சி காலத்தை பற்றி நம்ம பார்த்துட்டோம். என்ன மாதிரியான ஒரு மாற்றத்தையும் எந்த மாதிரியான ஒரு எச்சரிக்கை உணர்வையும் கொடுக்குறாருன்னு சொல்லி பார்த்துட்டோம். மேலும் வந்து நம்ம என்ன வழிபாடு பண்ணால் இதனுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமே நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அது கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்கள், இதன் பாதிப்புலேருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவீங்க. இது வந்து பார்த்திங்களா, இது உங்களுக்குரிய பொதுவான பலன்கள் மட்டும்தான். உங்களுடைய ராசிக்கு ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்ட பொது பலன்கள். இதே இது நீங்கள் தனிப்பட்ட முறையில் பார்க்கணும்னா உங்களுடைய பிறந்த தேதி நேரத்தை வைத்து உங்களுடைய ஜாதகத்தை வைத்து பார்த்தோம்னா அக்யூரேட்டாக உங்களுக்கு எந்த மாதிரியான விஷயம் நடக்குது, என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றின ஆலோசனை தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஜாதகம் பாருங்கள். உங்களுடைய வாழ்வு வளமான வாழ்வாக இருக்கணும். வாழ்த்துக்கள்.